ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்லேயே ப்ரோட்டீன் பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் விற்கிற காஸ்ட்லியான ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இது கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி பார்த்தா நல்லா முருகலாக உடஞ்சி வரணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸு, பிஸ்தா, வெள்ளரி விதை எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. வால்நட் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஒரு கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு இப்போ தான் நான் ஃப்ளேமை ஆன் பண்ண போகிறேன். இதையும் அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு தனி பிளேட்க்கு ஆற வச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நட்ஸும் கண்டிப்பாக நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கணும். இப்போ ஒரு ட்ரையான ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆற வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ, இதுவும் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.